அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி 12th முடித்த உடனே ஆஃப்டர் 12th என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் நிறைய மாணவர்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு சரியாக அமைஞ்சா எதிர்காலம் சரியாக அமையும். தடுமாற்றம் அடையாமல் நல்ல காலேஜாக நல்ல படிப்பாக தேர்ந்தெடுக்கணும். இது வீட்டில் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை கேட்கணும், ஆசிரியர்கள் சொல்லக்கூடியதை கேட்கணும், அனுபவம் சார்ந்த நண்பர்கள் சொல்லக்கூடியதை கேட்கணும். என்ன படிப்பு படித்தா என்ன வேலைக்கு போகலாம், எது சரியாக இருக்கும், நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத முதல்ல தீர்மானம் செய்யணும். அப்பா சொல்கிறதுக்காக இந்த காலேஜில் போய் சேர்றது, தாத்தா சொல்கிறதுக்காக இந்த படிப்பு எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த காலேஜில் போய் சேர்றது, இந்த மாதிரிலாம் கூடாது. உங்களுக்கு எது நல்லா படிக்க வரும், என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கருத்து. முதல்ல என்னென்ன படிப்பு இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. இப்போ 12th முடித்தாச்சு, இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது, 2-3 மாதம் டைம் இருக்குது. நீ போய் சேர்கிற வரைக்கும் என்னென்ன படிப்பு இருக்குது, என்னென்ன காலேஜில் எங்கெங்கே போனால் என்ன படிக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க. தெரிஞ்சிக்காமல் யார் சொல்கிறதுக்காகவும் ஒரு படிப்பை நீங்கள் எடுத்து படிக்க வேண்டாம். அது முழுமையடையாது. கடைசியில் சரியான பாதைக்கு போனால் தான் இலக்கை அடைய முடியும். நீங்கள் பாட்டில் ஒரு வழி போயிட்டு அடுத்தவங்களுக்காக இன்னொரு வழி போயிட்டு இப்படி ஒவ்வொருத்தருக்காகவும் தன்னுடைய பாதைகளை மாற்றிக்கிட்டே போனீங்க அப்படின்னா எதிர்காலம் என்பது நம்ம இலக்கை போய் அடைய முடியாது, கேள்விக்குறியாக தான் நிற்கும். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பகுதியில் பொறியியல் படிப்புகளை பற்றி பார்க்கலாம். என்ஜினியரிங் கோர்சஸ், இன்ஜினியரிங்கில் எங்கெங்கெல்லாம் படிக்கலாம். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளவோ கல்லூரிகள்லாம் இருக்குது. தனியார் கல்லூரிகள் இருக்குது, உறுப்பு கல்லூரிகள் இருக்குது, அரசு கல்லூரிகள் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது. எங்கே படித்தா என்ன வேலைவாய்ப்பு, அதான் முக்கியம். படிக்கிற இடம் ரொம்ப முக்கியம். இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த ஐஐடியில் ஒரு படிப்பை படிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்குது. அந்த படிப்பில் அந்த காலேஜில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு தரம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் போகலாம். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். சரி, இதில் என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது? பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பிடெக், பொறியியல் பாடப்பிரிவு, பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங்ஸ் என்னென்ன இருக்குது? ஏரோஸ்பேஸ், ஆர்கிடெக்சர், அக்ரிகல்ச்சர், பயாலஜிக்கல் சயின்ஸு, இந்த மாதிரி கெமிக்கலு, சிவிலு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கலு, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் சயின்ஸு, மெட்டீரியல்ஸ், மெக்கானிக்கலு, மினரலு, இந்த மாதிரி எவ்வளவோ படிப்புகள்லாம் இருக்குது. பெட்ரோலியம், ஓசன் இன்ஜினியரிங்கு, ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி பேப்பர், டெக்ஸ்டைலு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் என்ன படிக்கலாம், என்ன அடிப்படைனா 12வது படிச்சிருக்கணும். இதில் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இது 3 தான் கட் ஆஃப். கணக்கு, இயற்பியல், வேதியியல், இது 3 தான் அடிப்படையே. நீங்கள் பயாலஜியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது ஸ்கூலோடு முடிஞ்சு போச்சு. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நான் பயாலஜி குரூப் தான், இன்ஜினியரிங் சேரணுமா, தாராளமாக சேரலாம். நான் கம்ப்யூட்ரு படித்தா மட்டும்தான் இதில் இன்ஜினியரிங் சேர முடியுமா, தாராளமாக. இந்த 3 சப்ஜெக்ட் இருந்தால் போதும். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அவ்வளோதான். இந்த 3 இருந்தால் போதும். எவ்வளோ காலம்னா 4 வருஷம் படிக்கலாம். ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இதில் நீங்கள் நல்ல கட் ஆஃபில் வந்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு சீட்டு உண்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஜேஇ இப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க, கால்ஃபரில் ஏற்கனவே வந்துருச்சு. இது எங்கெங்கெல்லாம் இருக்குது? சென்னையில் இருக்குது, மும்பையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, கவுஹாத்தி, கான்பூர், காரக்பூர், ரூக்கி, வாரணாசி, தன்பாத், இங்கே எல்லாமே இருக்குது. சில இது படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்து நீங்கள் பிஜி பண்ணலாம், எம்டெக், எம்பிஏ, இந்த மாதிரி நிறைய உயர்கல்விகள்லாம் படிக்கலாம். தனியார் துறைகள், வளாக பணியமர்த்தலாம், அங்கே பணிக்கு போகலாம், வேலை வாய்ப்பு பெறலாம். அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு பொறியாளராக போகலாம், கணக்காளராக போகலாம், கண்காணிப்பாளராக போகலாம். இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அயல்நாடுகளுக்கு போகலாம் இந்த படிப்பு படிச்சிங்கன்னா.
இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி, இந்த மாதிரி ஐஐடி கவுஹாத்தி, கான்பூர், காரக்பூர், இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் இதுக்குண்டான என்ட்ரன்ஸுக்கு என்ன பண்ணணும், என்ன சேரணும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இதுக்கு வந்து ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இப்போ கால்ஃபர்லாம் வந்துருச்சு, பார்த்துங்க. அது டைம் இருந்தால் இப்போ நீங்கள் என்ட்ரன்ஸுக்கு அப்ளை பண்ணி உள்ளே போயிடலாம். டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். வாய்ப்பு இருந்தால் அந்த வெப்சைட்டில் உள்ளே போய் பார்த்துங்க. அடுத்து என்ஐடி, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் பார்த்திங்கன்னா 12th முடித்தவொன்னு படிக்கிற ஒரு அற்புதமான காலேஜ் என்ஐடி. இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்கு, அதாவது டெக்னாலஜி. இதுவும் பயோடெக்னாலஜி, அதே கெமிக்கல், பயோமெடிக்கல், சிவில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கு எல்லாமே இங்கேயும் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான். 12th முடித்த உடனே போகலாம். இதுவும் 4 வருஷம். இதுக்கும் வந்து என்ட்ரன்ஸ் ஜேஇ எழுதினே போகலாம். அதில் இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா திருச்சியில் இருக்குது. இது எங்கே இருக்குது? திருச்சியில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, குருக்ஷேத்ரா, கொல்கத்தா, டெல்லி, அகர்தலா, துர்காபூர், கோவா, போபால், ஜெய்ப்பூர், அலகாபாத், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஜலந்தர், ஜாம்ஷெட்பூர், நாக்பூர், பாட்னா, ராஜ்பூர், ரூர்கேலா, சிக்கிம், சில்சார், ஸ்ரீநகர், சூரத்கல், உத்தரகாண்ட், வாரங்கல், அருணாச்சல பிரதேசம், ஹமீர்பூர், எல்லா இடத்துலையும் இருக்குது. இதுவும் நம்ம முடித்தோம்னாக்க எம்டெக், பிஜி பண்ணலாம், எம்பிஏ பண்ணலாம், தனியார் வேலைவாய்ப்பு, அரசு பணி, எல்லாத்துக்கும் துறையில் ஒரு நிபுணராக மாறுவதற்கு, அயல்நாடு வேலை, எல்லாருக்கும் சுய வேலைவாய்ப்பு தொடங்குறது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது என்ஐடிக்கான வெப்சைட்டு. அப்படியே நீங்கள் NIT திருச்சிக்கு, புதுச்சேரி, அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு எந்த பகுதியில் நீங்கள் தெரியணுமோ அதை நீங்கள் பார்த்து என்ன விளக்கம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது கோர்சஸ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் சேரணும் அப்படின்னா இதுக்கும் 12th முடித்தவொடனே அடுத்து நீங்கள் போகலாம். இதுக்கும் வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பிஇ, பிடெக் ரெண்டுமே அங்கே இருக்குது. பொறியியல் பாடப்பிரிவில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஏரோ நாட்டிக்கல், ஆட்டோமொபைலு, அக்ரிகல்ச்சரு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, சிவில், எலக்ட்ரானிக்கு அண்டு கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, ஜிஓ, இன்ஃபர்மேஷன் நெட்ஸு, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியலு, மெக்கானிக்கலு, மெட்டீரியல் சயின்ஸு, மேனுஃபேக்சரிங்கு, பிரிண்டிங்கு, ப்ரொடக்ஷனு, கெமிக்கல்லு, இந்த மாதிரி ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நிறைய வேலைவாய்ப்புகள், நிறைய படிப்புகள்லாம் இங்கே இருக்குது. டெக்ஸ்டைல் இருக்குது. டெக்ஸ்டைல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா நல்ல ஒரு வேலைவாய்ப்புகள், அயல்நாடுகள்லாம் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. பயோமெடிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக் அண்டு டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெரைன் இன்ஜினியரிங்கு, இந்த மாதிரி நிறைய காணப்படுது. எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தால் என்ன வேலைவாய்ப்புகள், இன்னும் யாரும் எடுக்காத பகுதிகளில் எடுத்து பாருங்கள். சும்மா எடுத்தோடனே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, சிவில் அதை மட்டுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு என்ன அடிப்படைனா 12th முடிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் குரூப், இன்ஜினியரிங் குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே நிறைய ஒகேஷ்னல் குரூப் இருக்குது. அது படித்தவங்களும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது காலம் 4 வருஷம். இது எப்படி அப்படின்னா மதிப்பெண் அடிப்படையில் மாநில கலந்தாய்வு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் சேரணுன்னா இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் நல்ல கட் ஆஃப் இருந்தாக்க இந்த காலேஜில் நீங்கள் சேரலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே பார்த்தவங்களே ஐஐடி, என்ஐடிக்கு தான் வந்து ஜேஇ எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எழுதணும். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. இதுக்கு வந்து 12th என்ன மார்க் எடுக்கிறியோ அந்த மார்க் அடிப்படையில் உங்களுக்கு மாநில அளவில் கவுன்சிலிங் வைப்பாங்க. அதில் நீங்கள் போயிட்டு சேரலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் எப்போ வரும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அதே போல் இணையதளம் இதுக்கு போனீங்கன்னா அண்ணா யுஎன்ஐ அப்படின்ற எஜுகேஷன் www.tndte.ac.in அப்படிங்கிற இடத்துல நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி counseling.com அப்படிங்கிற இடத்துலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அண்ணா பொறியியல் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகத்துலேயே 2 வளாகம் இருக்குது. ஒன்று கிண்டி, ஒன்று குரோம்பேட்டை வளாகம், 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக வளாகம் கல்லூரிகள் மொத்தம் 13 இருக்குது. அதே போல் இது சார்ந்த அரசு கல்லூரிகள் 9 இருக்குது. அரசு
உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் 3, சுயநிதி கல்லூரிகள் கிட்டத்தட்ட 537 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. சுயநிதி கல்லூரிகளோட நேரடியான வரக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் பாருங்கள். அடுத்து இதுக்கும் என்ன படிச்சுட்டு என்ன பண்ணலாம், எம்இ, எம்டெக், எம்பிஏ இந்த மாதிரி போகலாம். வேலைவாய்ப்புகள் இருக்குது. சரியாக நீங்கள் தொழில் தொடங்கலாம், நல்ல ஒரு நிபுணர்களாக மாறலாம். எதிர்காலத்துக்கு நல்ல வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பு போகலாம், சுய தொழில் தொடங்கலாம். இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இந்த விவரங்களில் இந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். இது எப்போ வரும், கால்ஃபர் வந்தவுடனே கண்டிப்பாக அவங்கள நான் எப்போ என்னன்றது இது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கை வைக்க போகிறாங்க. இதனுடைய வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த யூனிவர்சிட்டி இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, விழுப்புரத்தில் இருக்குது, திண்டிவனம், ஆரணி, காஞ்சிபுரம், பண்ருட்டி கேம்பஸ்ஸு, அது புதுக்கோட்டை கேம்பஸ்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா அரியலூர் கேம்பஸ்ஸு, திருக்குவாலி, திருச்சி கேம்பஸ்ஸு, திண்டுக்கல் இருக்குது, பாளையங்கோட்டை இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா தூத்துக்குடி இருக்குது, நாகர்கோவில் இருக்குது. இந்த மாதிரி 13 நேரடி கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளைடு காலேஜஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, காரைக்குடி இருக்குது, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் காரைக்குடி இருக்குது, பர்கூரில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, வெள்ளூரில் இருக்குது. அதே போல் போடிநாயக்கனூர், புதுக்கோட்டையில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது. இதெல்லாமே நேரடி காலேஜே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எய்டட் காலேஜில் எங்கே இருக்குன்னா, பிஎஸ்சி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற பிஎஸ்சி காலேஜு, அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜ் காலேஜ், இது பார்த்திங்கன்னா தியாகராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அது இருக்குது. இதுக்கும் வெப்சைட் இருக்குது, பார்த்துங்க. அடுத்து பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, BITS அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நீங்கள் சேரணும் அப்படின்னா 12th முடித்தோடனே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா பிஇ இருக்குது, பொறியியல் படிப்புக்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். இதுலேயும் பார்த்திங்கன்னா கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மேனுஃபேக்சரிங் இதெல்லாமே இருக்குது. இதுவும் 12th முடித்தோடனே போகிறதான். இது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு 4 வருஷம். தேர்வு முறை அப்படின்னா பிடி ஷேட் எக்ஸாமினேஷன் எழுதணும். இதில் எழுதி நீங்கள் நல்ல கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் போகலாம். இணையதள முறை www.bitis.pilan.ac.palani அப்படின்னு கொடுத்துருக்காங்க .in அப்படிங்கிற இடத்துக்கு போகலாம். இது கல்லூரிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம், கோவா இருக்குது, பிட்ஸ், பிளானி, ஹைதராபாத் அண்ட் துபாயில் காணப்படுது. இதுவும் நீங்கள் பிடிச்சோன்னே பிஜி போகலாம், எம்இ போகலாம், எம்பிஏ போகலாம். அடுத்து தொழில் தொடங்கலாம். வேலை வாய்ப்புகள்லாம் நிறையா அயல்நாடுகள்லாம் வாய்ப்புகள் உண்டு. அதாவது படிப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்கே படிக்கிறோன்றது முக்கியம், எப்படி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பிஇ படித்தவன் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறான், 6000 7000க்கு வேலைக்கு போகிறான். லோக்கல்லையே 20,000 வேலையில் இருக்கிறான். இதே இப்போ சென்னையிலே ஒரு ஐஐடியில் ஒரு நல்ல ஒரு கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு ஒரு மாதம் 50,000 சம்பளத்துலேயும் இருக்கிறான். இதுவே வெளிநாட்டுக்கு போய் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறான். அந்த மாதிரி படித்த படிப்பு டிகிரி எல்லாம் ஒன்று தான், எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களோட எதிர்காலம் காணப்படுது. அப்போ இடம் ரொம்ப முக்கியம், எப்படி படிக்கிறன்றதும் ரொம்ப முக்கியம். டிகிரி மட்டும் கையில் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நல்லா படிக்கணும். எந்த படிப்பை படித்தாலும் சிறப்பாக படித்தோம்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே டிகிரி தான், அதே கோர்ஸு தான், ஆனால் படிக்கிறவங்க வித்தியாசப்படுறாங்க. நல்லா படித்தவங்க நல்ல இடத்துல இருக்கிறாங்க. அதை வெறும் டிகிரிக்காக படிக்கிறவங்க எந்த இடத்துக்கும் போக முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அதனால் படிக்கிறது ரொம்ப முக்கியம், அதை விட எப்படி படிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது ரொம்ப முக்கியமானது. பிடி டெக்கு, ஏரோஸ்பேஸில் நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டு. இன்றைக்கெல்லாம் நிறைய ஏஐ வந்துருச்சு. ரிசர்ச்சுக்கெலாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிடெக்கு 5 இயர்ஸ், இது டுவெல் டிகிரி. இது பிடெக்கு, எம்எஸ்ஸு அல்லது எம்டெக் இதெல்லாமே இன்டிகிரேட்டட் கோர்ஸாக பிஜி யூஜி சேர்ந்த மாதிரி 5 வருஷம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எர்த்தை பற்றி படிக்கிறது, சாயில்டு ஸ்டேட் ஃபிசிக்ஸு, அடுத்து எர்த்து சிஸ்டம் சயின்ஸு, ஆஸ்ட்ரோமனி, எம்டெக்கு, ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாமே இன்றைக்கும் வாய்ப்புகள். நல்ல ஒரு ரிசர்ச் சைடு போகணும் அப்படின்னா அதை நீங்கள் படிக்கலாம். 12th முடித்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. படிப்பு காலம் 4 வருஷம்.
டூயல் டிகிரி. அதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன தேர்வுகள் நீங்கள் எழுதணும் அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி IIST இந்த டெஸ்ட்டு நீங்கள் நுழைவுத் தேர்வு எழுதணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா www.iist.ac.in இந்த இணையதளத்துக்கு போய் நீங்கள் இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கும் தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே சேனலில் போடுவேன், நீங்கள் பாருங்கள். இது தொடர்புடைய துறைகள் என்னென்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸ்பேஸில் என்ன இருக்குது, எப்படி படிக்கலாம், என்ன அதை பற்றிய விவரம் தான் இந்த படிப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி கேரளாவில் இருக்குது. திருவனந்தபுரத்தில், வேலமலா இருக்குது. அடுத்து இதனுடைய அடுத்து இது படித்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எம்டெக்கு, MBA போகலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்கிற காலேஜ் பிளேஸ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், அலகாபாத்து, ஜெய்ப்பூர் இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் என்ன படிக்கணும், கேரளா, புனே, டெல்லி இந்த மாதிரி இருக்குது. இதுக்கான வெப்சைட் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, நான் வந்து தொலைதூர கல்வியில் படிக்கிறேன் அப்படின்னா இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா 12th முடித்த உடனே போகலாம். எய்ம் AMIE இதுக்கு ஈக்குவல் டு BE. இதுக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கலு, மெட்டீரியல்ஸ் அண்டு இன்ஜினியரிங்கு, மீனிங், ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல் எல்லாமே காணப்படுது. சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 12th முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கணும். அல்லது இதை வந்து பாலிடெக்னிக் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் 3 வருஷம். இவங்க வந்து வாய்ப்புகள் உண்டு. அது காலம் வந்து 6 வருஷம். டிஸ்டன்ஸில் படிக்கிறது 6 வருஷம். இது தேர்வுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை பிரிச்சிருப்பாங்க. அடிப்படை 12th 3 years டிப்ளமோ அப்படின்னு விட்டு படிச்சிருப்பாங்க. இது ஃபண்டமெண்டலாக இதெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் இதுக்கும் வந்து வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து படிக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்பு உள்ளவங்க நீங்கள் பயன்படுத்திங்க. இல்லை நேரடியாக படிக்கிறேன், இல்லை என்னால் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போக முடியாது, பாலிடெக்னிக் முடிக்கிறேன் அப்படின்னா பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் போகலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது வரைக்கும் இன்ஜினியரிங் பற்றிய படிப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். எத்தனையோ வாய்ப்புகளாக இருக்குது. இது நான் இடையில சொன்னேன் இல்லைங்களா, படிக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா வெறும் டிகிரிக்காக உட்காந்துட்டு பெருமைக்காக உட்காந்து படிக்கக்கூடாது. நல்லா படிச்சிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் காணப்படுது. டிகிரி பேருக்கு பின்னாடி வெறும் டிகிரி மட்டும் இருக்கக்கூடாது. நல்லா படித்தா தான் நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால் இடமும் ரொம்ப முக்கியம். அதனால் எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி நல்ல காலேஜில் சேருங்க. நல்ல எதிர்காலம் உங்களுக்காக அமையட்டும். அடுத்தது ஒரு காணொளியில் MBBS படிப்பை பற்றிய செய்திகளை பார்க்கலாம். ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.